எங்களுடைய தலைவர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, இது எனது அரசு அல்ல நமது அரசு என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அதை நிரூபிச்சும் காட்டியிருக்கிறார். சென்ற திராவிட மாடல் அரசுங்கிறது வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்லாம வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாகத்தான் செயல்பட்டு வந்தது. ஆகவே இந்த புதிய அரசும் அனைவருக்குமான அரசாக உங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாக செயல்படும்னு நான் விரும்புறேன். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட். ஒரே காலேஜில் நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்க தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்க ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கோம். அதை ஏத்துக்க நீங்களும் தயாராக இருங்க. ஏன்னா நமக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு மாநிலத்துடைய நலன்தான் மிக மிக முக்கியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க போட்டியின்றி தேர்வாகியிருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரான நானும் உங்களை அவை முன்னவரும் இந்த இருக்கையில உட்கார வச்சிருக்கிறோம், அமர வச்சிருக்கிறோம். இன்னைக்கு உங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். இனி எங்க 2 தரப்பையும் நீங்க தான் கையை பிடிச்சி அரவணைச்சு கோவம் இல்லாம கோவப்படாம, நீங்க கோவப்பட மாட்டீங்கன்னு தெரியும். உங்களை கோவப்படுத்துற மாதிரி எந்த செயலையும் நாங்க செய்ய மாட்டோம். சட்டமன்ற ஜனநாயகத்துல ஆளுங்கட்சி காதுகளாகவும் எதிர்கட்சி குரலாகவும் இருக்க வேண்டும். அதுலதான் இந்த அவையுடைய பெருமை நிச்சயம் அடங்கி இருக்கு. பொதுவா இதுக்கு முந்தைய சட்டமன்ற பேரவை எடுத்துக்கிட்டா ஆளுங்கட்சி வரிசையில அதிக உறுப்பினர்களும் எதிர்கட்சி வரிசையில அதை விட குறைவான உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு இணையான எதிர்கட்சி வரிசை வலிமையா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த பேரவையுடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு. இதன் மூலமா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது என்னன்னா, எதிர்கட்சி வரிசை மிக மிக வலிமையாக இருந்து இந்த அரசை, புதிய அரசை வழிநடத்தணும், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்கணும் அப்படின்னு மக்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. நான் நம்புறேன். ஆகவே மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி எங்களுடைய பணிகள் நிச்சயம் இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு பொறுப்பேற்ற நிகழ்ச்சியில் நடந்த ஒரு நிகழ்வை இங்க நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. அதை எதிர்கட்சிகள் எல்லோரும் விமர்சிச்சிருக்கிறோம். அதுக்கு ஆளுங்கட்சியும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. நானும் பார்த்தேன்.